என்னாச்சு? மாமாவை ரொம்ப திட்டிட்டீங்களா? ஆமா சீதா, அப்பா முன்னாடி போய் நின்னு நான் ரொம்ப பேசிட்டேன். பாவம், மாமா மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். ஆமா சீதா, அப்பா மனசு நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த விஷயத்த அப்பா கிட்ட பேசிருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் வரல. அதை நான் உணர்ந்துட்டேன். அப்பாவுக்கு அம்மா மேல பாசம் இல்லைன்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டேன். அப்பா அவர் மனசுல இருந்தத என் முன்னால கொட்டி தீர்த்துட்டாரு. அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்பா ரொம்ப பெருந்தன்மையா இருந்திருக்காரு. அப்பாவுக்கான மரியாதையும் கௌரவத்தையும் அம்மா இதுவரை கொடுத்ததே இல்லை. நானும் இதை தெரிஞ்சுக்கவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் அப்பா மனசை நோக்கடிச்சிட்டேன். அவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாரோ தெரியல சீதா. மாமா நல்லவருங்க. அவர் அப்படியெல்லாம் யாரையும் தப்பா நினைக்க மாட்டாரு. யார் மனசு நோகும்படி நடந்துக்கவும் மாட்டாரு. நீங்க பேசினத அவர் அப்பவே மறந்திருப்பாரு. அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் கணவன் மனைவினா என்ன, அந்த உறவு எப்படி புனிதமானதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து நடக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நான் உணர்ந்துட்டேன். ஒரு குடும்ப தலைவனோட பொறுப்பும் பொறுமையும் எவ்வளவு முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட உன்கிட்ட பல நேரங்கள்ல ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அப்போ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் உன்னை உணர்ந்துட்டேன் சீதா. என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? மாமாவோட மனசுதான் உங்க மனசும். அந்த சமயத்துல நீங்க கோவப்பட்டிருப்பீங்க, அவ்வளவுதான். மத்தபடி உங்க மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அதை பத்தி எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம்.